இன்றைய வேத வார்த்தை 4ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. தேவனிடத்திலே நீங்கள் கேட்டால் எதையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு வாக்குறுதி நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நாங்கள் விசுவாசிப்போம். அப்படியானால் இந்த நாட்களே அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அவ்விசுவாசத்தின் மூலமாக இந்த நாட்களிலே நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் நினைப்போமா இருந்தால் அந்த காரியத்தை நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. எதையும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வல்லமை உண்டு, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே உறுதியாக இருக்குமா இருந்தால் இந்த வார்த்தை இன்றைய நாட்களிலே நீங்கள் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ எப்படியாக கேட்கிறீர்களோ இந்த நாட்களை அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு ஒரு உறுதிமொழியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நீங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க முடியாதது அல்லது இந்த நாட்களிலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத எந்த காரியங்களாக இருந்தாலும் அவரிடத்திலே இந்த நாட்களிலே கேளுங்கள். ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே கேளுங்கள். அப்பொழுது இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே கிரியைகளை இந்த நாட்களிலே நடப்பிக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் இந்த வேதத்திலே இந்த நாட்களிலே மகத்துவமான நாமமாக இந்த நாட்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய நாமம் தெளிவாக இந்த நாட்களில் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி அவர் ஒரு வாக்குறுதியை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் அளித்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் அவருடைய நாமம் அவ்வளவு மகத்துவமுள்ள நாமமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேளுங்கள், அப்பொழுது அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் நடக்கும் என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அவருடைய நாமத்தினாலே அங்கே ஜெபம் பண்ணி அவருடைய நாமத்தினாலே கேட்ட காரியங்களை இந்த நாட்களில் பெற்று இந்த பூமியிலே இந்த நாட்களிலே சந்தோஷமாக இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நாட்களிலே கேட்டு இந்த நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வீடுகளுக்குள்ளே நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே கடந்து வருகிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற வேளையிலே ஒரு விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்திலே இந்த நாட்களில் இந்த வார்த்தை உருவாக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இந்த நாட்களிலே அங்கே அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையிலே உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உருவாக்கப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது அங்கே அதாவது நாட்களிலே அப்படியான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதனாலே விசுவாசியுங்கள், அவருடைய நாமத்தினாலே எதையும் கேளுங்கள். அடைய முடியாத காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். மனுஷனிடத்திலே விசுவாசத்தை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தோடு தைரியமாக அவர் அண்டையிலே சென்று காரியங்களை கேட்டு இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தை உருவாக்கும், விசுவாசத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் இந்த நாட்களை விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு தேவனிடத்திலே கேட்டு சகலத்தையும் பெற்று உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானமும் அவருடைய கிருபையும் உங்கள் அனைவரோடும் இந்த நாட்களை கூட இருக்கும்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இந்த நாட்களில் உங்களை சந்திப்பார் என்றும் இந்த நாட்களை நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை தவறாதபடி கேளுங்கள்.
கேட்டு இந்த நாட்களிலே அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே பிரவேசியுங்கள். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.